எல்லாரும் உற்சாகமான ஒரு கையை தட்டுங்க. ஏன்னா வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன், கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிடுச்சு கூட்டம். யாரும் கையை தட்டலை. நான் கை தட்ட சொன்னது எங்களுக்காக இல்லை, கட்சிக்காக இல்லை, கிட்டத்தட்ட இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச ஊர் வெள்ளாளப்பட்டி. ஏன்னா நம்ம அரட்டாப்பட்டிக்காக ஒருங்கிணைஞ்சு சாதி மத இன மொழி எல்லாத்தையும் கலந்துட்டு இன்னைக்கு போராடி அந்த நரேந்திர மோடியவே விரல விட்டு ஆடின பயல்கள் நம்ம வெள்ளாளப்பட்டிக்கார மக்கள். அதனால உங்களுக்கே நீங்க ஒரு உற்சாகமான கையை தட்டி பேரூர் கழக இளைஞரணி திருமுனை பிரச்சாரத்திற்கு வருகை தந்துள்ள இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் திரு குமரேசன் அவர்களே, தலைமை ஏற்றுள்ள அன்பு அண்ணன் திரு பி அஸ்மீர் கான் அவர்களே, பேரூர் கழக செயலாளர் வி கார்த்திகேயன் அவர்களே, வடக்கு ஒன்றிய கழக பேரூர் சேர்மன் ஆர் குமரன் அவர்களே, அவைத்தலைவர் ஐயா திரு ஏ ராம் அவர்களே, துணை சேர்மன் மாவட்ட அமைப்பாளர் வி கலைவாணன் அவர்களே, மாவட்ட பிரதிநிதி வி மோகன் ஏ அஸ்மீர் கான் அவர்களே, எக்ஸ் ஒன்றிய செயலாளர் சேர்மன் நமது ஐயா திரு வி ரகுபதி அவர்களே, துணை செயலாளர்கள் மோகன் அவர்களே, வேலவன் அவர்களே, கண்ணன் அவர்களே, திலகன் அவர்களே, ஜாகிர் ஹுசைன் அவர்களே, பெரிய பூரான் அவர்களே, திரவியம் அவர்களே, செயலாளர்கள் வெள்ளிமலை அவர்களே, கருப்பன் அவர்களே, பெரிய கருப்பன் அவர்களே, மச்சராஜா அவர்களே, மணிமுத்து அவர்களே, சோங்கு அவர்களே மற்றும் எனது அரசியல் ஆசான் மதுரை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு பெரியப்பா, நமக்கெல்லாம் ஒரு கழக முன்னோடியாக திகழ்ந்து இன்று தமிழ்நாட்டிலேயே இருக்கிற துறையிலேயே பத்திரப்பதிவு துறை தான் கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 கோடி சம்பாதிச்சிருக்குன்னா அது நம்ம மாவட்ட கழக செயலாளர் திரு மூர்த்தி அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி எனது உரையை தொடங்குறேன். இந்த கூட்டம் எதுக்கான கூட்டம் அப்படின்னா, 4 ஆண்டு சாதனை விளக்கத்துக்கான கூட்டம். அதே நேரத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரோட பிறந்த நாள் விழாவுக்கான கூட்டம். இந்த 2 கூட்டத்தை நடத்துறதுக்கு நல்லா பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அலெக்சாண்டர் ஐயா பேசினாரு. கிட்டத்தட்ட எனக்கும் அவருக்குமே ஒரு 40ல இருந்து 50 வருஷம் வித்தியாசம் இருக்கும். எனக்கு 30 வயசுனா ஐயா ஒரு 70 வயசு இருக்கும். ஒரு 30 வயசு பையனும் ஒரு 70 வயசு ஆகும். இவ்வளவு கழக மூத்த முன்னோடிகள் இருக்கிற ஒரே ஒரு கழகம் அதுனா அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்து எங்கள மாதிரியான இளைஞர்களை பேச வச்சது யாரு தெரியுமா? இன்னைக்கு இளைஞரணி செயலாளரா 7ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நாளைய நம்பிக்கை நட்சத்திரம் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணனால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு இளம் பேச்சாளர். எங்க ஐயா இல்ல. எங்க ஐயா வந்து ஒத்தக்கடையோட ஊராட்சி கிளை செயலராக இருந்தாரு, வைஸ் சேர்மன் தான். இன்னைக்கு அவர் இல்ல. நான் என்ன பெருமையா சொல்றேன் அப்படின்னா, எனக்கு எங்க ஐயா இல்லைன்னு கவலை இல்ல. நான் வந்தோடனே இந்த ஊருக்கு வந்தோடனே நம்ம அவைத்தலைவர் ஐயால ஒரே ஒரு டீ குடிச்சேன். அந்த டீயோட பொட்டு வச்சுதான் இன்று நான் பேசிட்டு இருக்கேன். ஒட்டுமொத்தமா நான் சொல்றேன், எங்களுக்கெல்லாம் கர்வத்தையும் பெருமையும் கொடுத்து இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் வராங்க. நிறைய பேர் இன்னைக்கு அரசியல வந்தோடனே கூட கேட்டேன். அதுவும் வெள்ளாளப்பட்டிக்காரங்க ரொம்ப வீராபுரி நிகழ்வுகள் நடிகர் பின்னாடி போக மாட்டேங்க போல. ஏன்னா இந்த ஊர்ல தமிழக வெற்றி கழகம் ஒரு கழகமே இல்லை. அப்பேற்பட்ட தெம்புமிக்க தைரியமிக்க ஒரு ஊர்ல பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொன்னு, வெளியில போய் பேசுறத விட இந்த ஊர்ல பேச எனக்கு என்ன தெரியுமா பெருமை? நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண, எங்க அம்மா வந்து ஒரு இட்லி கடை எடுத்தவங்க, எங்க அப்பா வந்து ஒரு மக்கள் நல பணியாளர். நம்ம தலைவர் கலைஞரால் 1989 உருவாக்கப்பட்ட ஒரு மக்கள் நல பணியாளர் வேலை பார்க்கிற ஒரு சாதாரண பாமர வீட்டு பிள்ளை இன்னைக்கு மேலேயே இன்று பேசுறேன்னா, இப்பேற்பட்ட ஒரு இயக்கத்துல நான் பேசுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப கர்வம் கொள்றேன். அதுவும் தலைவர் கலைஞரை பத்தி பேசுறது எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா இந்தியாவுல ஏன் உலகத்திலேயே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மாதிரி ஒரு தலைவரை நீங்க பார்க்க முடியாது. நான் வரும்போது பார்த்தேன், ஒத்த கடையில நாங்கள் வழியா தான் வந்தேன். ஒரு சின்ன குடிசை வீடு கூட இல்லை. ஏன்னா முத தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சோடனே குடிசை மாற்று வாரியம் ஒரு வாரியத்தை அமைச்சு நம்ம எல்லாருக்கும் கான்ட்ராக்ட் ஏற்படுத்தி கொடுத்தார்ல, அவர் தான் நம்ம தலைவர். இன்னைக்கு சாலை மேம்பாட்டு வசதியில இருந்து, தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து, தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு இன்னைக்கு செய்த சாதனைக்கு மிக முன்னோடியா விளங்குறவர் நம்ம தலைவர். ஏன் நான் வெளிப்படி சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெருமை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நீங்க ரொம்ப வீராபுரி மிக்கவர்கள், வைராக்கியமானவர்கள். அது ஏன் சொன்னேன் தெரியுங்களா? உண்மையை சொல்றேன், இந்த மண்ணுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னேன். நீங்க ஜாதி மத இன மொழி எல்லாரையும் கலந்து எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒன்னா நின்றைய பாத்தீங்களா? அதுலயும் எனக்கு தெரியும், நம்ம ஊர்ல அம்மாச்சி மைக்க பிடிச்சிட்டு என் உயிர் போனா கூட பரவாயில்ல, வெள்ளாளப்பட்டி மண்ணுல தான் போனோம், இருக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல தான் இருப்பேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அதுதான் இந்த ஊருக்கும் இந்த மண்ணுக்கும்
மண்ணுக்குமான பெருமை. ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா, நான் பிறந்த ஊரு, எவனோ ஒருத்தவன் இங்க வந்துகிட்டு ஏதோ ஒரு சொல்றத தோண்டி இந்த மண்ணு மேல கை வச்சா முதல் அடி இந்த ஊருக்கார அடியாதான் இருக்குன்னு நினைச்சீங்க பாத்தீங்களா? அதற்கு நம்ம மாவட்ட செயலாளரும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நான் முதலமைச்சராக இருக்கும் வரை அருட்டாப்பட்டி வெள்ளாளப்பட்டி போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படாத ஒரே ஒரு குரல் எழுப்புற முதலமைச்சர்னா அது நம்ம கழகத்தோட தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். நீங்க ஒண்ணே ஒண்ணு ஒரு ஒப்பீடை மட்டும் பாருங்க. நம்ம கொட்டாம்பட்டி நினைக்கிறேன், கொட்டாம்பட்டியில இருந்து அதே விவசாயிகள் எல்லாம் வரும்போது நம்ம ஊர்ல இணைஞ்சு கிட்டத்தட்ட படையப்பா படம் மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாடே நான் பத்திரிகையில வேலை பார்க்கிறேன். அன்னைக்கு வெளிப்படையா சொல்றேன், நம்ம ஊர் தான் அன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. இங்க இருந்து சாரையா போனோம், எங்கிட்டு இருந்து சாப்பாடு கொடுத்தாங்க, எங்கிட்டு இருந்து தண்ணி கொடுத்தாங்க, எப்படி ஒரு பேரை இணைச்சாங்க யாருக்குமே தெரியல. அது அண்டை மாநிலமா இருக்குல்ல, பக்கத்துல இருக்க டெல்லி, பாம்பே, குஜராத்ல இருக்காங்க, பீகார் இருக்காங்களா, அவங்க மிரண்டு போயிட்டாங்க. எப்படா இவ்வளவு பேர் அந்த ஊருக்காரங்க இணைச்சாங்க அப்படின்னு சொல்லி. உண்மையை சொல்றேன், இவ்வளவு பேரை இணைச்சதுக்கான திராணியும் தெம்பும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. உண்மையா உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா நான் நல்லா பார்த்தேன், எங்க ஊர்ல வந்து எவசிம்பர் பற்ற தொழில் அதிகம். கொத்தக்கடையில பற்றக்காரங்க கடைக்காரங்க எல்லாம் இன்னைக்கு கடையை மூடிட்டு உங்க எல்லாரும் தண்ணி கொடுத்ததுல அந்த தண்ணி கொடுத்தவங்க நான், அந்த பெருமை எனக்கு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வழி அமைச்சு விட்டாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இதே மாதிரி தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலைய இந்த டங்ஸ்டன் சுரங்கம் இருக்கிற வேதாந்தா கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனிக்காரங்க தான் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைய வச்சிருக்காங்க. இதே மாதிரி மக்கள் போராடினாங்க. அன்னைக்கு இருக்க அதிமுக என்ன பண்ணுச்சு, திரு எடப்பாடியார் என்ன பண்ணாரு, கிட்டத்தட்ட 13 பேரை சுட்டு கொண்டாங்க. சுட்டு கொண்டுட்டு அந்த ஐயாட்ட கேட்கிறாங்க, அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர், என்னன்னே 13 பேரை சுட்டு கொண்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கேட்கலப்ப, தெரியலங்க நான் இப்பதான் தூங்கி எந்திரிச்சேன்னு சொன்னாரு. ஆனா ஒன்றிய அரசையே முதல் கடிதத்திலிருந்து சட்டசபையிலே தீர்மானம் போட்டு டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படாமல் ஒரு ஆணையை வெளியிட்ட ஒரு உத்தம தலைவர் தான் நம்ம தலைவர். ஒருவேளை இன்னைக்கு அதிமுக அரசு தமிழ்நாட்டில் இருந்திருந்தா உண்மையிலே ரொம்ப போராட்டமா இருக்கும். நீங்க என்ன சிந்திச்சு பாருங்க, உங்க போராட்டத்தை மக்களுக்கான போராட்டத்துக்கு குரல் எழுப்பி அந்த டங்ஸ்டன் சுரங்கம் ரத்தானோனே இதே இடத்துல நம்ம முதலமைச்சர் பேசினாரு. இதே இடத்துல முதலமைச்சர் பேசுற இடத்துல ஒரு சாதாரண கழக தொண்டனோட பிள்ளையும் பேசுறேன்னா இது நாங்க திராவிட முன்னேற்ற கழகம். உண்மைதானே? ஏன் இன்னும் வெளிப்படையா நான் பார்த்தேன், இப்ப 4 ஆண்டு சாதனையை விளக்க சொல்றாங்க. 4 ஆண்டு சாதனை என்னத்தை சொல்றது, எவ்வளோ அதுக்கு நம்ம ஒவ்வொன்றும் நான் வரும்போது இப்ப வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 5:30 மணிக்கு வந்துட்டேன். 5:30 மணில இருந்து 3 டைம் இந்த விடியல் பயணம் பஸ் வந்து போயிடுச்சு. இங்க இருந்து பெரியாருக்கோ இல்ல மேலுக்கோ அளவுகளுக்கோ போடணும்னா ஒரு போயிட்டு வந்து 50 ரூபா, மினிமம் 50 ரூபா ஒரு பொம்பளையா இருக்கு. இன்னைக்கு சூழலுக்கு அந்த 50 ரூபா ஒரு நாளைக்கு மிச்சமாகுதுன்னா கிட்டத்தட்ட 30 நாள் கணக்கு பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபாய். இந்த 1500 ரூபாய மிச்சம் பிடிக்கிறதுக்குன்னா விடியல் பயணம் கொடுத்தாரு. இந்த விடியல் பயணத்தை எதுக்கு தலைவர் கொடுத்தாரு தெரியுங்களா? பொம்பளையாளர்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கணும். தமிழ்நாட்டுல ஏன் இந்தியாவிலேயே பெண்களுக்கு அம்மாச்சி உங்களுக்கு எல்லாம் சொத்துல சம உரிமை உரிமையை கொடுத்தாருல, அவர் தான் நம்ம தலைவர். ஏன்னா இன்னைக்கு என்னதான் கல்யாணம் பண்ணி நம்ம வந்து அடுத்த கட்டமா நம்ம வீட்டுக்கு போனாலும் ஏதோ முறையில நம்ம வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரு, நீ என்ன கொண்டு வந்து மாத்தா வீட்டுல இருந்து நீ எல்லாம் எனக்கு பேசுற அப்படின்வாரு. யோ நான் உங்க வக்கத்தவர்ல எங்க அப்பா நாத்தா எனக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி உங்க சொத்துக்கு ஒரு உரிமையை கொடுத்து நீ நாளைக்கு நீங்க கேஸே போட்டாலும் உங்க புருஷன் மேல கை கட்டி தான் நிக்க. அப்படி ஒரு சூழலை வகுத்தவர் யாரு? முத்தம் இளைஞர் டாக்டர். இன்னொன்னு இன்னைக்கு எனக்கு ரொம்ப பெருமை, நான் வரும்போது தம்பிகிட்ட பேசினேன். எனக்கு தெரியும் வெள்ளாளப்பட்டின கிரிக்கெட்டா இருக்கட்டும் கபடியா இருக்கட்டும் வேற என்ன போட்டியா இருந்தாலும் வெள்ளாளப்பட்டிக்கான ரைடு வந்தாலே பயப்படுவாங்க. பூரா யாரா அவன் எந்தூர்காரடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி ஒரு சூழல்ல இங்க வருகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? வெள்ளாளப்பட்டி தாங்க, அட்டாப்பட்டி இந்த சுத்தி இருக்கிற கிராமம் தாங்க பல்லுயிர் தளத்துக்கான ஒரு அடையாளம். கீழடி வந்து தமிழ்நாட்டிலேயே தொன்மையான நகரம்ல, கீழடியை விட தொன்மையான நகரம் நம்ம நல்ல குறையாத புதையல் இருக்கு. ஆனா தோண்ட விடக்கூடாது நம்ம முடிவு பண்ணோம். காரணம் என்னன்னா இந்த மண்ணும் மனமும் மாறக்கூடாதுன்னு நினைச்சோம். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஊர் பெருமையை நம்ம பேசாம எவன் பேசுறேன்? அது ஒரு திமுக காரன் பேசாம யார் பேசுறேன்? ஏன்னா இந்தியாவிலேயே திமுக காரன் தான் மானமிக்க சுயமரியாதைக்காரர். அது இந்த ஊர்ல எனக்கு என்ன தெரியுமா பெருமை? ஐயாட்ட வந்தோடனே கேட்டேன், கிட்டத்தட்ட 15 வாரத்துல 14 வாரம் திமுக அடிச்சு நம்ம சேர்மன் தான் இருக்கோம் அப்படின்னா இது திமுக கோட்டைன்றத நான் ரொம்ப வெளிப்படையா சொல்லுவேன். அதற்கான ஆயத்த பணிகளா வர்ற தேர்தல் 2026 நீங்க மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த வந்து வெளியில் பயணம் பஸ் இதுதானே திராவிட மாடல் ஆட்சி. சொல்ல சொல்ல வந்துகிட்டே இருக்கு. அதுவும் பஸ்ஸை பாருங்க, சும்மா கண்ணாடி மாதிரி இருக்கு.
அடுத்து இன்னைக்கு பொம்பளை பிள்ளைலாம் வந்து போலீஸ்ல பணியமர்த்தப்படுறாங்கல்ல, பொம்பளை பிள்ளைய போய் போலீஸ்கார ஆகுறாங்கல்ல, அது எப்படி ஆகுறாங்க தெரியுமா? தலைவர் தான் சொன்னாரு. தலைவர் தான் முத பொம்பளையாளர்கள்லாம் மகளிர்லாம் காவல்துறையில் பணியமர்த்தப்படலாம் ஆரம்பிச்சு இறப்பு வரைக்கும் இங்க ஒரு கட்டமைப்பு வந்தாங்கல்ல, இதுதான் திராவிட முன்னேற்ற. அந்த பிள்ளை ஒரு போலீஸ்கார வேலை பார்க்குற அம்மா ஒருவேளை மாசம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்களே, குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா பிறந்த குழந்தைகிலிருந்து அவங்க மகப்பேறு விடுப்பு காலம்னு 6 மாசத்துல இருந்து 9 மாசம் வரைக்கும் அவங்க விடுப்பு கொடுக்குறாங்க. நம்ம ஊருக்கார அக்கா யாரோ ஒருத்தவங்க போலீஸ்ன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்தது சிவகங்கையிலயோ ராம்நாட்டிலோ ஏதோ ஒரு ஊர்ல அப்படின்னா அவங்க பேருகாலம் முடிஞ்சிருக்கு, ஒரு 6 மாசம் வீட்டில் இருந்துக்கலாம். அவங்களுக்கு விடுப்பு கொடுத்து சம்பளமும் கொடுக்குது இந்த தமிழ் திராவிட மாடல் அரசாங்கம். அதோட என்ன பண்றாங்க அப்படின்னா விருப்பத்துக்கு அவங்களுக்கு மாறுதல் பண்ணி தராங்க. அவர் புடிச்ச எங்க ஒரு வேலை சிவகங்கையிலயோ ராம்நாட்டிலேயோ ஏதோ ஒரு பணியில இருக்காரு அப்படின்னா இங்க இருந்து நீ அங்க போய்க்கமான்னு சொல்லி கிட்டத்தட்ட 250 பேருக்கு மேல விருப்ப மாறுதல் கொடுத்த ஒரே ஒரு முதலமைச்சர்னா அது நம்ம முதலமைச்சர் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ பெண்கள் திராணியா தெம்பா படிக்கிறாங்கன்னா அது மிக முக்கிய காரணம் நம்ம தான். தமிழ்நாட்டில் திருநங்கைகளுக்கு ஒரு நல வாரியம் அமைச்சார். இந்தியாவிலேயே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை மேல ஏற்றின ஒரே ஒரு கழகம் அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் திருநங்கைகளுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு அப்படின்னா அது நம்ம ஆட்சியில தான். அதுவும் சமீபத்தில் பாத்தீங்களா மாற்றுத்திறனாளிகள், அந்த மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் நியமன அடிப்படையில அவங்களுக்கு பதவி கொடுத்துருக்காரு நம்ம தலைவர். இப்ப கூட பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு பெல் அடிக்கிறது ஒரு திட்டம் இருக்கு, வாட்டர் பெல். அதாவது 11 மணி 1 மணி 3 மணி அந்த பிள்ளைய தண்ணி கூட குடிக்கணும்னு நினைக்கிற ஒரு அரசாங்கம்னா அது திராவிட மாடல் அரசாங்கம் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான்முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், தமிழ் புதுவன் திட்டமா இருக்கட்டும், காலை உணவு திட்டமா இருக்கட்டும், இப்படி இவ்வளவு திட்டங்கள்லாம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு யாராவது சிந்திச்சீங்களா? ஏன் தெரியுமா கொடுக்குறாங்க? ஒன்னே ஒண்ணுதான். என் குடும்பத்துல எங்க அப்பா எங்க தாத்தா இருக்காருல்ல, அவர் பேருக்கு பின்னாடி ஒரு ஜாதி பட்டம் இருந்துச்சு. எங்க அப்பா பேருக்கு பின்னாடி படிப்பே இல்லை. நான் இன்னைக்கு பிரசாந்த் பிடெக் ஐடி ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க. இதுக்கு காரணம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவர் கொடுத்த முதல் பட்டதாரி சலுகை இல்லை அப்படின்னா நான் படிச்சுக்க முடியாது. இதெல்லாம் தான் ஜாதகம். இன்னொரு பத்தியமா சொல்லலாம், ஐயாக்கெல்லாம் இருக்காங்க, ஒரு மேடை போட்டு வெள்ளாத போட்டியில இவரோட கெத்தா நின்று ஒரு 4 ஆண்டு சாதனையை பேச முடியும் அப்படின்னா அது ஒரே ஒரு கழகத்தால தான் பேச முடியும், அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். இன்னைக்கு நீங்க 1000 ரூபாய் உதவித்தொகை வாங்குறீங்களா? ஒருவேளை ஒரு சில பேருக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த ஜூலை 15க்கு அப்புறம் நம்ம சேர்மனை பிடிக்க விட்டுறாதீங்க. ஓரணியில் தமிழ்நாடு உங்க வீட்டு ஃபுல்லா வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட பிடிச்சி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை கேளுங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடினா நான் ரொம்ப வெளிப்படையா சொல்றேன், நான் மித்தவங்கள்ட்ட பேசுறதா நீங்க பேசணும் அவசியம் இல்லை. 26 தேர்தல் உங்க கண்ணுக்கு முன்னாடிதான் நிக்கிற சின்னம் உதயசூரியனா தான் இருந்துக்கணும், மறந்துடக்கூடாது. நான் ஒட்டக்கடைக்காரனா நாளைக்கு எலெக்ஷன் அப்ப அந்த பக்கம் வருவேன், பூரா பேரை கேட்பேன், அம்மாச்சி நீங்கெல்லாம் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நீங்க இருக்கிற வசதிக்கும் வாய்ப்புக்கும் உங்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தில இருந்து எல்லா திட்டத்தையும் திரும்ப கேட்கலாம்ல, நம்ம சேர்மன் நம்ம ஆல்ரெடி கேட்கலாம்ல. இந்த மாதிரி ஒரு ஐடியம் கேட்காதபடியோ மித்த கட்சிக்காரனாடி யாராச்சும் கேட்க முடியுமா? இன்னொன்று சொல்லவா, நான் கிட்ட 20 நிமிஷம் பேசிருக்கேன்னா எந்த கட்சிக்கு ஆளுகளையாச்சும் இல்ல எந்த வேற மாற்று கட்சியாச்சும் இல்ல எந்த மதத்தையாச்சும் எதையாச்சும் நான் ஈடுபடுத்தி பேசினா, ஏன்னா திமுக காரங்களுக்கு மட்டும்தான் பேசுறதுக்கு சரத்தும் தெம்பு இருக்கிற ஒரே ஒரு இயக்கம் அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதனால இன்னும் ஒரு 10 நிமிஷம் அதுக்கப்புறம் நான் அங்கேயே பேச ஆரம்பிச்சுடுறது. நீங்க வீட்டுக்கு போய் தோசை ஊற்றலாம், இட்லி ஊற்றலாம். எனக்கு தெரிஞ்ச அநேகமா நீங்க மதிய வச்ச குழம்பு தான் சட்னி சாம்பார்லாம் அரைக்க முடியாதுன்னு சொல்லிடுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணு போட்டு உங்க பூசைகள்லாம் கொஞ்சம் நல்லபடியா பார்த்துக்கங்க. உங்களுக்காக தான் உழைக்கிறாங்க. போட்டு வந்தோடையா குத்தி அந்த ஆளுக்கு இருக்கிற சாப்பாடு போட்டு அவளை இது பண்ணாம ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா ஆம்பளை பையனோட சேர்த்து பொம்பளை பிள்ளையை படிக்கிறீங்க. விளையாட்டுப்பட்டியில எத்தனையோ பிள்ளைங்க இன்னைக்கு விளையாட்டுல ரொம்ப முன்னணியா போயிட்டு இருக்காங்க. அது விளையாட்டுத்துறை அமைச்சரா நம்ம இளம் தலைவர் இருக்கிறாரு. ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நான் ஒரே முடிச்சுக்கிறேன். சமீபத்துல யோகேஸ்வரின்னு ஒரு பிள்ளை, அவங்க அப்பா வந்து சாதாரண தினக்கூலி, அவங்க அம்மா வந்து பட்டத்துறையில வேலை பார்க்குறாங்க விருதுநகர் பக்கத்துல. அந்த பிள்ளை உருவம் ரொம்ப கம்மியா இருக்கும். எல்லாரும் அந்த பிள்ளை ஏளனம் செஞ்சாங்க. 4 முதல்வன் திட்டத்துல அந்த பிள்ளை போய் பயிற்சி செய்யுது. அம்மாச்சி 4 முதல்வன் திட்டம்னா வேற ஒண்ணும் இல்லை, 12 வரைக்கும் படிக்கிறது இல்லை, அடுத்து மேல் படிப்பு படிக்கிறதுக்கு 4 முதல்வன் திட்டத்துல ஒரு உதவித்தொகை கொடுத்து அவங்களுக்கு கிளாஸ் எடுத்து நல்லா அவங்க வேலைக்காக ஒரு உந்துதல் பண்ற திட்டம் தான் 4 முதல்வன். நீங்க தெரியலன்னா உங்க பேரப்பிள்ளை இருப்பாங்க, ஆனா என் தம்பிமார்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க 4 முதல்வன் திட்டம்னா என்னன்னு சொல்லுவாங்க. அந்த திட்டத்துல அந்த பிள்ளை போய் படிச்சு இன்னைக்கு ஐஐடி மும்பையில தேர்வாயிருக்கேன். அதாவது ஒரு பாமர வீட்டுக்குள்ள
ஐஐடி மும்பைல தேர்வாயிருக்குன்னா இப்பேற்பட்ட ஒரு எக்ஸேட்டை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் கழகம் கழகம். இதுதான் நம்ம தமிழ்நாடோட பெருமை. அதனால நான் இறுதியா ஒண்ணே ஒன்று சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நம்ம இருப்பிடத்தை நீங்க காப்பாத்திக்கிட்டீங்க. ஆனா உங்க வாழ்வாதாரத்தை நீங்க மேம்படுத்தணும். இன்னும் அடுத்த கட்டமா நீங்க வரணும். ஒரு சொந்தக்காரன் கூட உங்களுக்கு உதவ மாட்டேன். ஆனா அந்த கழகம் உங்களுக்காக நிற்கும். ஆனா ஒண்ணே ஒண்ணு, அடுத்து வர தலைமுறையை நல்லா படிக்க வைங்க. நீங்க படிச்சு முன்னேறினா மட்டும்தான் கண்டிப்பா தமிழ்நாடு ஒரு நேர்மையான நாளா வரும். அது நம்ம ஊர் பகுதிக்கு மேல வரும். அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கூட படிச்ச 10 பேர் உங்களுக்கு தான் நிற்பாங்க. இன்னும் வெளிப்படையா சொல்றேன், 2026 தேர்தலில் உங்க கண்ணுக்கு முன்னாடி எந்த சின்ன நிற்கணும். இன்னும் சத்தமா அவ்வளவுதான். இப்ப என் மயம் பிறகு 1 வாரம் தான் இருக்கு. இன்னும் 23 நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட 30 நாள் கழிச்சு இதே வெளிமலையாடி போய் நான் சாமி கும்பிடுவேன். எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இப்படி பேச வச்ச நம்ம பேரூர் கலை நிர்வாகிகள் ஒவ்வொரு பேரோட பாதம் வந்து வணங்குறேன். கண் இறுதியானது. பரவா ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி.